இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கரூர் மாவட்ட வேளாண் அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து அந்நிலையத்தின் முதன்மை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் ஜே. திரவியம் அவர்கள் தரும் தகவல்கள். வணக்கம், என்னுடைய பேர் திரவியம். நான் கரூர் மாவட்ட இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் வேளாண் அறிவியல் மையத்தில் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவராக பணியாற்றிட்டு இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்முடைய வேளாண் அறிவியல் மையத்துடைய செயல்பாடுகளை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையம் பார்த்திங்கன்னா 2005ஆம் ஆண்டு இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. நம்ம சரஸ்வதி ஊரக மேம்பாடு மற்றும் பயிற்சி மையத்துக்கு கீழே நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பண்ணையில் நம்ம 50 ஏக்கர் நிலப்பரப்பில் நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையமானது இயங்கிக்கிட்டு இருக்கு. இது நம்ம பார்த்திங்கன்னா இங்கே இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் அவருடைய வழிகாட்டுதலின்படி நம்ம பல்வேறு நடவடிக்கைகள் பண்ணிகிட்ருக்கோம். இதில் முதல் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வயல்வெளி ஆய்வுகள் நம்ம மேற்கொள்கிறோம். இப்போ நம்முடைய வேளாண் அறிவியல் மையம் மற்ற ஆராய்ச்சி மையங்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு பாலமாக இயங்கிட்டு இருக்கு. புதிய தொழில்நுட்பங்களை நம்ம விவசாயிகள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பது எங்களுடைய தலையான ஒரு பணியாக இருக்கிறது. இதில் பார்க்கும் பொழுது புதிய ரகங்கள், புதிய தொழில்நுட்பங்கள், இதில் பயிர் சாகுபடி, கால்நடை பராமரிப்பு, மனையியல் பற்ற பல்வேறு துறை சார்ந்த நம்ம தொழில்நுட்பங்களை விவசாயிகள் மத்தியில் அறிமுகப்படுத்துவதற்கு முதலாவதாக ஒரு ஆய்வு மேற்கொள்கிறோம். இதுபடி பார்க்கும் பொழுது நம்ம பார்த்திங்கன்னா பல்வேறு பயிர்களுக்கான புதிய ரகங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் மற்றும் பல்வேறு ஆராய்ச்சி நிலையங்களிலிருந்து கொடுக்கப்பட்ட தொழில்நுட்பங்கள், புதிய ரகங்கள், அதே போல் தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழகம், மீன்வள பல்கலைக்கழகம் போன்ற பல ஆராய்ச்சி மையங்களிலிருந்து வெளியிடப்பட்ட தொழில்நுட்பங்கள், ரகங்களை நம்ம முதல்ல ஆய்வு செஞ்சுருக்கோம். அதன்படி பார்த்திங்கன்னா நம்ம பகுதியில் முக்கியமான பயிர்களில் நெல் ஒரு பிரதான பயிராக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலமாக வெளியிடப்பட்ட ஆடுதுறை 54 என்ற ஒரு ரகத்தை நம்ம ஆய்வு மூலமாக சிறப்பாக அது செயல்படுவதை விவசாயிகள் மத்தியில் அந்த ஆய்வுகளுடைய சிறப்புகளை கொண்டு அதை மக்களிடையே அறிமுகப்படுத்தியிருக்கோம் விவசாயிகள் மத்தியில். அதே போல் பார்த்திங்கன்னா தொழில்நுட்பங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்குது. இயற்கை விவசாயத்தை மையப்படுத்தி அவர்கள் தொழில்நுட்பங்களை பரவலாக்கம் செய்ய கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஆய்வுகளும் நம்ம பண்ணோம். அதில் பார்க்கும் பொழுது உளுந்து பயிரில் நம்ம கடந்த ஆண்டு நம்ம செய்த ஒரு ஆய்வில் அந்த இயற்கை விவசாய முறை சிறப்பாக இருந்தது. நம்ம அங்கக வேளாண்மை முறையை விட இயற்கை வேளாண்மை முறை சிறப்பாக இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா இந்த கனஜீவாமிர்தம் அப்படிங்கிறத பயன்படுத்தி அந்த உளுந்து பயிரானது கடைசி காலகட்டத்தில் கூட அறுவடை சமயத்தில் கூட பயிர் பசுமையாக இருந்ததுனால காய்களை மட்டும் எடுத்து விட்டு அந்த பயிர் அப்படியே ஆடு மாடுகளுக்காக அதை உணவாக கொடுப்பதற்காக அதை வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இதுபோல் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பல்வேறு முதல்நிலை செயல் விளக்கங்கள் பண்ணுறோம். இப்போ சிறப்பாக செயல்படக்கூடிய தொழில்நுட்பங்களை கண்டறிந்து அதை முதல்நிலை செயல் விளக்கங்கள், ஆங்கிலத்தில் ஃப்ரண்ட் லைன் டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அதை நம்ம பல பகுதிகள், நம்ம கரூர் மாவட்டத்தில் உள்ள பல பகுதிகளில் நம்ம அந்த செயல் விளக்கங்களை அமைச்சிருக்கோம். அதில் சில உதாரணங்களை நம்ம சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, மரவள்ளியில் பார்த்திங்கன்னா மாவு பூச்சி ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அந்த மாவு பூச்சி மேலாண்மைக்காக நம்ம ஒட்டுண்ணியை கொண்டு இயற்கை முறையில் அந்த மாவு பூச்சி மேலாண்மைக்காக சிறப்பாக நம்மளுடைய செயல் விளக்கம் அமைந்தது. அதன் காரணமாக ஒரு ஆண்டு காலத்தில் நம்ம பார்த்திங்கன்னா அந்த மாவு பூச்சியோட பிரச்சனைகள் குறைந்து விவசாயிகள் சிறப்பாக அவர்கள் பயிர் சாகுபடி மேற்கொள்ள முடியுது. இதுபோல் ஒவ்வொரு தொழில்நுட்பங்களுக்கும் இப்போ கால்நடை சம்மந்தப்பட்ட தீவனம் சார்ந்த தொழில்நுட்பங்கள், அதே மாதிரி பல வகையான பயிர்களுக்கு நம்ம முதல்நிலை செயல் விளக்கங்கள் அமைக்கிறோம். அதுவும் சிறப்பாக நம்ம விவசாயிகளுக்கு அதை பயன்படுத்தி அந்த தொழில்நுட்பங்களை பரவலாக்கம் செய்வதற்கு நம்ம வயல் தின நிகழ்வுகள் மூலமாகவும் பல வகையான பத்திரிகை ஊடகங்கள் வாயிலாகவும் நம்ம விவசாயிகளுக்கு அந்த தொழில்நுட்பங்களை பரவலாக்கம் செய்கிறோம். இதுபோல் நம்ம புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவதற்காக நம்ம பார்த்திங்கன்னா பயிற்சிகள் கொடுக்குறோம். பல வகையான பயிற்சிகள் இப்பொழுது நம்மளுடைய மையத்தில் நடைபெறக்கூடிய பயிற்சிகள்,
கிராமங்களில் போய் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சிகள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் பயிற்சி இருக்குது. அதே போல் நம்ம வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சிகள்ங்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 200 மணி நேரம் வரைக்கும் நம்ம பயிற்சிகள் கொடுத்துருக்கோம். அதே போல் அவர்களுக்கு இடிபின்னு சொல்லக்கூடிய தொழில் முனைவோருக்கான பயிற்சி, 5 நாட்கள் பயிற்சி, இப்படி பல வகையான பயிற்சிகள் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பயிற்சியின் மூலமாக விவசாயிகள் வந்து மேலும் அவர்கள் வந்து ஒரு தொழிலாக அந்த விஷயத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்பொழுது இயற்கை விவசாயத்துக்கான பயிற்சிகள் நம்ம கொடுத்துருக்கோம். அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இடுபொருட்கள்லாம் இயற்கை இடுபொருட்கள் தயாரித்து இப்பொழுது அவர்கள் வந்து அது ஒரு தொழிலாக மாற்றி செய்கிறார்கள். அதே போல் நம்ம சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரித்து விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம். இது போன்ற பயிற்சிகள் மூலமாகவும் நம்ம வந்து விவசாயிகளுக்கு பல வகையான அவர்களுக்கான அந்த தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் கொடுக்குறோம். இதை தவிர பார்த்திங்கன்னா நம்ம வந்து பல்வேறு வகையான விரிவாக்க செயல்பாடுகள் இன்றைக்கி கள பயணங்கள் மேற்கொண்டு விவசாயிகளுடைய கிராமங்களில் அவருடைய வயல்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பூச்சி நோய் பிரச்சனைகளாக இருக்கலாம், சத்து குறைபாடாக இருக்கலாம், மற்ற நீர் மேலாண்மை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு நேரடியாக களப்பயணங்களை மேற்கொண்டு நம்ம வந்து அவர்களுக்கான ஆலோசனைகளை கொடுக்குறோம். நம்மளுடைய மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பல பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகளோட தொடர்பு இருப்பதன் காரணமாக விவசாயிகளை நம்ம தொடர்பு கொள்கிறார்கள். நம்ம போய் நம்முடைய வல்லுநர்கள்லாம் போய் அவர்களுக்கு பார்த்து நேரடியாக தீர்வுகளை நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து விவசாயிகளுக்கு இணையதளம் வாயிலாகவும் வாட்ஸ்அப் குழுக்கள் மற்றும் முகநூல், ஃபேஸ்புக், மற்ற நம்முடைய வெப்சைட் போன்ற பல மூலமாகவும் அவர்களுக்கு ஆலோசனைகள் கொடுக்குறோம். வானொலி மற்றும் பத்திரிகை, தொலைக்காட்சி போன்ற பல ஊடகங்களின் வாயிலாகவும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். பெரிய பெரிய விழிப்புணர்வுகள் நிகழ்ச்சிகள்லாம் நடத்தியிருக்கோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம ஜல் சக்தி அபியான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீர் மேலாண்மைக்கான நிகழ்வுகள் பெரிய அளவில் ஒரு 4 நிகழ்வுகள் பண்ணோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிகழ்வுலையும் ஒரு 200-300 விவசாயிகளுக்கு மேலே அவர்களை வரவழைத்து அவர்களுக்கான நீர் மேலாண்மைக்கான தொழில்நுட்பங்களை கொடுத்துருக்கோம். பல தரப்பட்ட முன்பருவ முனைப்பு முகாம்கள் போன்றவற்றையெல்லாம் அமைத்து விவசாயிகளுக்கு அந்தந்த பகுதியில் அவர்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை நம்ம வந்து காட்சிப்படுத்தியும் அவர்களுக்கு விளக்க உரைகள் ஆற்றியும் அவர்களுக்கு அந்த ஆலோசனைகளை கொடுத்துட்ருக்கோம். இதை தவிர நம்ம வந்து வானொலியில் வேளாண் பள்ளி நம்ம பார்த்திங்கன்னா இதோட நம்ம வந்து ஒரு நெல் சாகுபடிக்கான ஒரு வேளாண் பள்ளி, இப்பொழுது இயற்கை விவசாயத்துக்கான ஒரு வேளாண் பள்ளி போன்ற பள்ளிகளையும் நம்ம அமைத்து பல மாவட்டத்தை சார்ந்த விவசாயிகளுக்கு நம்ம வந்து அவர்களுக்கான தொழில்நுட்ப ஆலோசனைகள் வழிகாட்டுதலெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். இதை தவிர நம்ம பண்ணையில் பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட செயல் விளக்க அலகுகள் அமைத்துள்ளோம். அதாவது டெமான்ஸ்ட்ரேஷன் யூனிட்ஸ்னு. அதன் மூலமாக இங்கே வரக்கூடிய விவசாயிகளுக்கு அந்தந்த தொழில்நுட்பங்களை அவர்கள் நேரடியாக பார்த்து அதனை செயற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம். முக்கியமாக இயற்கை விவசாயத்தை கடைபிடிக்கக்கூடிய மண்புழு உரம் தயாரிப்பு மற்றும் இயற்கை இடுபொருட்கள் உற்பத்தி மற்றும் மக்கு தொழில்நுட்பங்கள், முக்கியமாக பார்த்திங்கன்னா தென்னை நாரை மக்கக்கூடிய தொழில்நுட்பம், களைகளை மக்கி அதை எருவாக மாற்றக்கூடிய தொழில்நுட்பம் மற்றும் பலதரப்பட்ட பழமர கன்றுகள் உற்பத்தி மற்றும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா காளான் வளர்ப்பு, கோழி வளர்ப்பு போன்ற பல தொழில்நுட்பங்களுக்கான அலகுகள் அமைத்து அது விவசாயிகளுடைய நலனுக்காக நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். இதை தவிர விவசாயிகளுக்கு தேவையான இடுபொருட்கள், அவர்களுக்கு தேவையான விதைகள், அதே போல் செடிகள், பழக்கன்றுகள் மற்றும் நாற்றுக்கள், கரணைகள், பஞ்சகாவியா, பூச்சி விரட்டி, ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம், மீன் அமிலம் போன்ற பல வகையான இயற்கை இடுபொருட்கள், உயிர் உரங்கள், அதே போல் உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகள் போன்றவற்றை தயாரித்து நம்ம வந்து விவசாயிகளுடைய பயன்பாட்டுக்கு கொடுக்குறோம். இதை தவிர பார்த்திங்கன்னா மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், பல வகையான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் நம்ம வந்து மையத்திலே வந்து அது ஆய்வகத்திலே தயாரிக்கப்பட்டு விவசாயிகளுக்கான அந்த பயிற்சிகளும் அவர்களுக்கு தேவையான பொருட்கள் நம்ம வந்து கொடுக்க முடிகிறது. இதெல்லாமே ஒரு வேளாண் அறிவியல் மையத்தில் இருக்குது. இதை தவிர நம்ம வந்து பார்த்திங்கன்னா வயல்களில் வந்து விவசாயிகளுடைய நலன் கருதி நம்ம வந்து பல வகையான தொழில்நுட்பங்களை நம்ம வந்து பண்ணுறோம். இதில் முக்கியமாக இயற்கை விவசாயத்தில் இந்த ஆண்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி ரகத்தை நம்ம வந்து சாகுபடி மேற்கொண்டோம்.
மல்பெரி மற்றும் அவர்களுக்கு எவ்வாறு செய்வது என்பதற்கான ஒரு விளக்க திடலும் நம்ம அமைத்திருக்கோம். மற்றபடி சொட்டு நீர் பாசன முறையில் நம்ம சாகுபடி இப்பொழுது கத்திரிக்கான ஒரு திடல் அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல் இயற்கை முறையில் கத்திரி சாகுபடிக்கான வயல் திடல் அமைக்கப்பட்டிருக்கு. மற்றும் இதை தவிர பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட பப்பாளிக்கான ஒரு இப்பொழுது இயற்கை விவசாயத்தில் பப்பாளி சாகுபடிக்காக அதற்கான ஒரு திடல் அமைக்கப்பட்டுள்ளது. இது போன்ற பல விஷயங்களை நேரடியாக விவசாயிகள் பார்த்து அவர்கள் தெரிந்து கொள்ளலாம். நெல் சாகுபடியின் போது பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்காக நம்ம வாத்துக்களை விட்டு அதை பயன்படுத்தி குஞ்சுகளை விட்டு அந்த வாத்தை நம்ம வயலில் விடும் பொழுது பூச்சிகளை எல்லாம் கட்டுப்படுத்தி களைகளை கட்டுப்படுத்த ஒரு முறையும், நண்டுகளையும் நம்ம கொண்டு நம்ம வயலில் விட்டோம். ஆகவே ஒரு ஒருங்கிணைந்து இயற்கையான ஒரு முறையை நம்ம அறிமுகப்படுத்தி நம்ம ஒரு முன் உதாரணமாக நம்ம வயலானது விவசாயிகளுக்கு அமைந்துள்ளது. இப்பொழுது நம்மளுடைய தொழில்நுட்பங்களை பல துறைகளுடன் இணைந்து நம்ம வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, பட்டு வளர்ப்புத்துறை, பல துறைகள் கூட இணைந்து நம்ம தொழில்நுட்பங்களை அவர்களுடைய பயிற்சிகளில் நம்ம போய் நம்முடைய வல்லுநர்கள் போய் அவர்களுக்கு உரையாற்றுகிறார்கள். இதில் முக்கியமாக அட்மா திட்டத்தின் மூலமாகவும் பலதரப்பட்ட துறைகளின் பல திட்டங்கள், ஆவின் போன்ற பல துறைகளோடு இணைந்து நம்ம விவசாயிகளுக்கு தொழில்நுட்ப உரைகளை வழங்குகிறோம். திட்டங்களை செயல்படுத்துவதில் நம்ம பார்த்திங்கன்னா நபார்டுடன் இணைந்து பல திட்டங்களை செயல்படுத்தி உள்ளோம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம முன்னோடி விவசாயிகளுக்கான திட்டம்னு சொல்லி ஒரு திட்டமானது நடைமுறையில் இருந்தது. அதன் மூலமாக நம்ம விவசாயிகளுக்கு குழுக்களாக, உழவர் குழுக்களாக, அவர்கள் உழவர் மன்றங்களாக அமைத்து அதன் மூலமாக பயிற்சிகளை வழங்கினோம். அதில் சிறப்பாக நம்முடைய நச்சலூரில் பார்த்திங்கன்னா நச்சலூர் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் என்பது அதன் ஒரு வெளிப்பாடாக அமைந்தது. இதை தவிர பார்த்திங்கன்னா நம்ம இன்றைய தினம் நம்ம பார்த்திங்கன்னா தேசிய ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக குளித்தலை பகுதியில் 2 கிராமங்கள், பரளி மற்றும் வாளாந்தூர் 2 கிராமங்களை தேர்ந்தெடுத்து அந்த பகுதிகள் ஆதி திராவிடர்களுக்கான திட்டத்தை நம்ம செயல்படுத்தி வருகிறோம். அதில் அவர்களுக்கு தேவையான பண்ணை இயந்திரங்கள், அதாவது பார்த்திங்கன்னா இந்த பவர் டில்லர்னு சொல்லக்கூடிய இயந்திரங்கள் 2 குழுக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதை தவிர பார்த்திங்கன்னா அவர்களுக்கு தேவையான அதாவது கருவிகள், முக்கியமாக வாழையில் பயன்படுத்தக்கூடிய மண்பெட்டி மற்றும் அறுவடை செய்யக்கூடிய அந்த அருவாள் மற்றும் அவர்களுக்கான அந்த கடப்பாறை போன்ற பொருட்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இயற்கை முறைகளில் அவர்கள் பயிர் சாகுபடி மேற்கொள்வதற்கான இயற்கை இடுபொருட்கள், அது ஒரு ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு கிராமமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்புக்கான அனைத்து இயற்கை இடுபொருட்கள் அனைத்து அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதனை தொடர்ந்து நாம் கண்காணித்து வருகிறோம். அந்த பகுதியில் உள்ள பெண்களுக்கு, நிலமற்ற பெண்களுக்கு தையல் இயந்திரமும் வழங்கப்பட்டுள்ளது. அதுபோல் அவர்களுக்கு நம்ம மண் வளத்தை மேம்படுத்துவதற்கான தொழில்நுட்பங்கள், அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கான தொழில்நுட்பங்கள் இவற்றையெல்லாம் வழங்கி தொடர்ந்து அந்த திட்டமானது நடைமுறையில் உள்ளது. இதுபோல் நம்ம சிறப்பாக செய்யக்கூடிய அந்த திட்டங்கள் வாயிலாக வெற்றி பெறக்கூடிய விவசாயிகளுக்கு வருடந்தோறும் நாம் அவர்களை கௌரவிக்கும் வகையில் நம்முடைய மையத்தில் நடைபெறக்கூடிய அறிவியல் ஆலோசனை குழு கூட்டத்தில் அவர்களுக்கு நம்ம கௌரவித்து அவர்களை பற்றி பிற விவசாயிகளுக்கும் நம்ம அவர்களுடைய தகவல்களை தெரிவிக்கின்றோம். அது தவிர நம்ம பல விவசாயிகளோட தொடர்பு கொண்டு நம்ம இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் தொழில்நுட்பங்களை விவசாயிகள் வாயிலாக பிற விவசாயிகளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வழிமுறையும் நம்ம கையாண்டு வருகிறோம். அதுபோல் ஒவ்வொரு பகுதியிலும் சிறப்பாக செயல்படக்கூடிய விவசாயிகளை தேசிய அளவிலான விருதுகள், மாநில அளவிலான விருதுகளை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து வருகிறோம். ஆகவே நம்முடைய மையம் விவசாயிகளுடைய நலன் கருதி பல முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறோம். முக்கியமாக சில பிரச்சனைகளை நாம் கண்டறிந்து முதல் முறையாக அதற்கான ஒரு அறிவிப்பினை கொடுத்துள்ளோம். இதில் முக்கியமாக மக்காச்சோளத்தில் ஏற்படக்கூடிய படைப்புழுவானது நமது மாவட்டத்தில் முதல் முறையாக கண்டறியப்பட்டு அதனை நாம் அதற்கான ஒரு பெரிய திட்டத்தை நம்ம மத்திய ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமோடு இணைந்து
பல துறைகளோடு இணைந்து அந்த ஒரு 2 ஆண்டு காலகட்டத்தில் பல செயல்பாடுகளை மேற்கொண்டு அதற்கான செயல் விளக்கங்கள், அதற்கான பயிற்சிகள் இதெல்லாம் கொடுத்ததன் வாயிலாக அந்த மக்காச்சோள படைப்புழுவுடைய பிரச்சனையை இயற்கை முறையிலே, ஒருங்கிணைந்த முறையிலே நாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அதற்கான ஒரு ஆவணத்தையும் நாம் அதாவது சிறந்த நன்னெறி முறைகள் என்ற ஒரு புத்தகத்திற்காக நம்ம அதை கொடுத்துருக்கோம். இதை தவிர கத்திரியில் ஏற்படக்கூடிய நோய், முக்கியமாக தக்காளி அதாவது நச்சுயிரி நோய், இரை சுருட்டு நச்சுயிரி நோயை முதல் முறையாக கண்டறியப்பட்டு அதற்கான தீர்வுகளும் நம்ம பல ஊடகங்கள் வாயிலாக, முக்கியமாக பொதிகை தொலைக்காட்சி வாயிலாக அந்த காலகட்டத்தில் நாம் விவசாயிகள் மத்தியில் ஒரு அறிவுறுத்தலை கொடுத்தோம். இது போன்ற ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை கண்டறிந்து அதற்கான தீர்வுகளையும் நம்ம விவசாயிகள் கொடுத்து வருகிறோம். அதே போல் நம்முடைய விவசாயிகள் சிறப்பாக, முக்கியமாக பண்ணை இயந்திரங்களில் சிறப்பாக செயல்படக்கூடிய திரு துரைசாமி என்பவருடைய இயந்திரங்களை, முக்கியமாக பண்ணை கருவிகள், களை கருவிகள், விதைப்பு கருவிகள் இதனையும் பரவலாக்கம் செய்து வருகிறோம். இதில் நபார்டு நமக்கு முக்கியமாக உறுதுணையாக இருந்து அதற்கான முயற்சிகளையும் அவர்கள் எடுத்து வந்தார்கள். அவை இந்த வேளாண் அறிவியல் மையம் விவசாயிகளுக்கு நம்முடைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் வாயிலாக நல்ல ஒரு பணியை ஆற்றி வருகிறோம். அவை இந்த வேளாண் அறிவியல் மையத்தின் விவசாயிகள் அனைவரும் பயன்படுத்தி அவருடைய வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஜே. திரவியம் அவர்களை 09488967675 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.